குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உலர் திராட்சை ரைசின்ஸ் எப்படி வீட்டிலே வந்து செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் போல் சீடு இல்லாத, அதாவது விதை இல்லாத பச்சை திராட்சை வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இந்த பச்சை திராட்சை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா இந்த அளவு மாறணும். இப்போ இதை ஒரு தட்டில் வந்து மாற்றிக்குங்க. என்னுடைய வீடியோவில் காட்டுற கேசரி, நான் எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் இந்த உலர் திராட்சை தான் வந்து நான் பயன்படுத்துவேன். இது வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஸ்டாக்காகவே நாங்கள் வச்சுருப்போம் செஞ்சியே. இப்போது நல்லா எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெயிலில் வந்து இந்த திராட்சையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி வச்சு ஒரு தட்டில் வச்சு காய வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டே 1 அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கே பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவு வந்து மாறிடுச்சு. இது வந்து டே 2. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-100 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நல்லா நிறைய திராட்சை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.